அதை வந்துங்க நல்லா சாமி கும்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இறைவனுடைய ஏதோ ஒரு ஒரு இதை கூட நீங்கள் வச்சு வழிபடுறீங்க இல்லைங்களா? அவர் பார்க்குறீங்க. அப்போ அதை பார்க்கும்போது ஒரு வேலு கீழு அது இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபட்டு வர்றீங்க. அப்போது எப்பவுமே அவர் பார்க்குறீங்க. அவரை பார்க்கும்போது நீங்கள் இப்போ கண்ட தவறெல்லாம் பண்ணலாமா? பண்ணலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்ணலாமா? பண்ணலாமா? அவர் உங்களை விட்டு விலகிட்டார். நீங்கள் எப்போ வந்து ஒரு மூதாட்டிக்கிட்ட உடல் உறவு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி உடல் உறவு வச்சுட்டீங்களோ, அந்த மூதாட்டிக்கு இப்போ என்ன தெரியும்? அந்த மூதாட்டிக்கு என்ன எல்லையில்லாத இன்பு. அந்த மூதாட்டி வந்து எல்லையில்லாத இன்பத்தை நீ கொடுக்குறீனால் என்ன உன்ற வயசு ஒரு சின்ன வயசு, ஒரு ஸ்பீடு இதெல்லாம் இருக்குமல்ல. அப்போ அந்த மூதாட்டிக்கு அந்த இன்பத்தை கொடுக்கும்போது அந்த மூதாட்டிக்கு தெரியாது வயசெல்லாம். உன்னை ரொம்ப உயர்வாக வச்சுருப்பாங்க. இது பாவச் செயலுன்னு அந்த மூதாட்டிக்கும் தெரியாது. புரிஞ்சுதா? உன்ற வாழ்க்கையினுடைய நடைமுறை மட்டும் சொல்கிறேன் கேளு. இந்த மாதிரினா உன் அன்னை விட மேலே உன்னை ஈண்டெடுத்த அன்னை விட அவங்க மேலே இருக்கிறவங்கிட்ட நீ இந்த மாதிரி ஒரு தவறெல்லாம் பண்ணும்போது நீ எப்படி உன்னுடைய ஜனிச்சது எப்படி இருப்ப தெரியுமா? நீ சொல்கிறேன் பாரு, நீ ஜனிச்சதே வந்து மோசமாக ஜனிச்சிருப்ப. நான் சொல்கிறேன், பக்தன் ஐயா, முருகன் பக்தன் தான் சொல்கிறேன். நீ மோசமான வழியில் வந்திருப்ப. நீ உங்கள் பிறப்பே சரியான நல்ல பிறப்பான ஆள் கிடையாது. நீ என்ன கடவுள் நமக்கு மூத்தவங்க வந்து கடவுள் தெய்வம் அவங்க காலத்தொட்டு தான் வணங்கினோம், தவிர கட்டி பிடிக்கக்கூடாது. கட்டி பிடிச்சின்னா உங்களுடைய 40 வயசில் 45 வயசில் நீங்கள் உங்களோட உடலெல்லாம் கட்டு சீக்குப்பட்டு சின்னபண்ணமாயிருவ. நீ இறைவனுக்கு பொறுப்பாக இருந்தால் பொறுப்பார். கொடுக்கணும் ஆரம்பிச்சிருன்னா பயங்கரமாக கொடுத்துட்ருவார். தெரியுமா? மனுஷனாக பிறந்தால் கொஞ்சம் பயபக்தியாக இருக்கணும், பயந்து நடக்கணும். நம்மளை விட மூத்தவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். அப்படித்தாங்க இருக்கணும். தேர்ப்பாட்டியாக இருந்தாலும் சரி, எங்காச்சும் இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, வயசானவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணுங்க. என்னங்க, அப்படி தான் இருக்கணும். அதுதாங்க பண்பாடு. என்னங்க, புரிஞ்சுதா? தப்பு தவறு பண்ணால் பண்ணிட்டு போ. அதுக்குண்டான தண்டனை நீ பாதி காலத்துலேயே அனுபவிப்பேங்கிறது சொல்ல வர்றேன். சரிங்களா? சத்திய நேர்மை தரும் பிரகாரம் உண்மையாக இருக்கணுங்க. நீ முருகனை வழிபடுற ஆளாக இருக்கிறியே, நீ எப்படி இந்த தவறெல்லாம் பண்ணலாம்? அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கோபம் வந்து உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவார். 40 வயசு தாங்க, 45 வயசு தாங்க உன்ற லைஃப் முடிஞ்சு போயிருங்க. வேதனையோ வேதனை. நீ சாக வரையில் வேதனை பட்டு தான் நீ ஓய்வே. என்னங்க, வச்சுட்டுங்களா? பாய்.